தொடங்கலாம் சூரியன் ஐயா. உச்சம் கூட நிலவு வர வர மறைந்துவிடும். ஆனால் நம் தமிழ் மொழி ஒருபோதும் நம் மண்ணை விட்டு மறையாது. அப்படிப்பட்ட தமிழ் மொழிக்கு என் முதல் வணக்கம். அவையோர் அனைவருக்கும் என் அடுத்த வணக்கம். பைந்தமிழ் இலக்கிய பேரவை வளரி பன்னாட்டு பெண் கவிஞர்கள் அமைப்பு இணைந்து நடத்தும் வளரி கார்த்திகை இதழ் மதிப்புரை நிகழ்வில் இணைய வழியில் இணைந்திருக்கும் தமிழ் உள்ளங்களை வருக வருக என வரவேற்கிறேன். நிகழ்வின் முதலாவதாக வரவேற்புரை சகோதரி அபிதா. இவர் தற்போது குந்தவை நாச்சியார் அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் முதுகலை இயற்பியல் 2ஆம் ஆண்டு பயின்று வருபவர். பைந்தமிழ் இலக்கிய பேரவையின் பொருளாளர், நல்லதொரு பேச்சாளர். சகோதரி அமிதா வருக, உங்களின் வரவேற்புரை தருக. தமிழுக்கும் மாமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். பைந்தமிழ் இலக்கிய பேரவை வளரி பன்னாட்டு பெண் கவிஞர்கள் அமைப்பு இணைந்து நடத்தும் வளரி கார்த்திகை இதழ் இணைந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய அடுத்த வணக்கம். பைந்தமிழ் இலக்கிய பேரவை மற்றும் வளரி பன்னாட்டு பெண் கவிஞர்கள் அமைப்பு ஆகிய இத்தகைய அமைப்புகள் இளம் கவிஞர்களை, குறிப்பாக பெண் கவிஞர்களை இந்நாட்டிற்கு அடையாளம் காட்டி வருகிறது. இத்தகைய போற்றுதலுக்குரிய செயல்களில் ஒன்றாக இன்றைய நிகழ்வுகளை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அது வளரி கார்த்திகை இதழ் மதிப்புரை. இத்தகைய இனிய நிகழ்விற்கு உரையாற்றுவதற்காக நம்மிருக்கின்ற வளரி பன்னாட்டு பெண் கவிஞர்கள் அமைப்பின் முதன்மை செயலர் மதிப்பிற்குரிய கவிஞர் நிம்மி சிவா அம்மா அவர்களை அனைவரின் சார்பிலும் வருக என அன்போடு வரவேற்கிறோம். அடுத்ததாக இந்த இனிய நிகழ்விற்கு முன்னிலை வழங்குவதற்காக இருக்கின்ற ஆசிரியர் மதிப்பிற்குரிய அருணா சுந்தரராசன் ஐயா அவர்களையும், தலைமையுரையாற்றுவதற்காக இணைந்திருக்கின்ற பைந்தமிழ் இலக்கிய பேரவையின் தலைவர் மற்றும் நிறுவனர் மதிப்பிற்குரிய சகோதரர் அதிவீர பாண்டியன் அவர்களையும், நன்றியுரையாற்றுவதற்காக இணைந்திருக்கின்ற திராவிட பல்கலைக்கழகத்தின் மாணவர் அன்பிற்குரிய முழுவதையும் மிக அருமையாக தொகுத்து வந்திருக்கின்ற குந்தவை நாச்சியார் அரசு மகளிர் கலைக்கல்லூரியின் மாணவி அன்பிற்கினிய தோழி சுகந்தி மயில்சாமி அவர்களையும் அன்பின் சார்பிலும் இந்த இனிய நிகழ்விற்கு வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். மேலும் இணைய வழியில் இந்நிகழ்வில் இணைந்திருக்கின்ற ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், மாணவர்கள், தமிழ் ஆளுமைகள், தமிழ் ஆர்வலர்கள் என அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்று விடைபெறுகிறேன். வருக, வணக்கம். நல்லதொரு வரவேற்புரையை வழங்கிய சகோதரி அமிதா அவர்களுக்கு நன்றி. நிகழ்வில் அடுத்ததாக தலைமை உரை வழங்க பைந்தமிழ் இலக்கிய பேரவையின் நிறுவனர் மற்றும் தலைவர், தமிழின் மீது தீராத காதல் கொண்டவர், எண்ணற்ற இளைஞர்களுக்கு நல்ல முன்மாதிரியாக திகழ்பவர், பல்வேறு விருதுகளுக்கு சொந்தக்காரர் சகோதரர் அதிவீர பாண்டியன் அவர்களை தலைமை உரையாற்ற வருக, உங்களின் தலைமை உரையை தருக. செந்தமிழே, உயிரே, நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாயினும் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கு எனில் எனக்கும் தானே. அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். ஆன்றோர்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த இயங்களை சந்திப்பின் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். பைந்தமிழ் இலக்கிய பேரவை மற்றும் வளரி பன்னாட்டு பெண் கவிஞர்கள் அமைப்பு என இந்த இரண்டு அமைப்புகளும் இணைந்து இந்த இனிய மாலை பொழுதினில் இயங்கலை வாயிலாக வளரி கார்த்திகை மாத இதழின் மதிப்புரை நிகழ்விற்காக இணைந்திருக்கின்றோம். இந்த நிகழ்வில் வரவேற்புரை நல்கிய என்னுடைய அன்பிற்கினிய சகோதரி அமிதா, வளரி கார்த்திகை மாத இதழ் குறித்தான பார்வையினை விமர்சனமாக இந்த இயங்கலை தளத்தில் முன்வைக்க இருக்கக்கூடிய வளரி பன்னாட்டு பெண் கவிஞர்களுடைய அமைப்பின் முதன்மை செயலாளர் மதிப்பிற்குரிய நிம்மி சிவா அம்மையார் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் எங்களையெல்லாம் வழிநடத்தி நல்லதொரு ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை வழங்கி நெறிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய
பேரன்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய வளரி கவிதை இதழினுடைய ஆசிரியர் அருணா சுந்தரராசன் ஐயா அவர்கள் ஏற்புரை வழங்க இருக்கிறார்கள். மற்றும் இந்த நிகழ்வு முழுவதையும் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்கினிய சகோதரி சுகந்தி அவர்களுக்கும், நிகழ்வினுடைய நிறைவில் அனைவருக்கும் நன்றி நவிட காத்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அன்பிற்கினிய இளவல் திருமுருகன் அவர்களுக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கத்தை உரித்தாக்கி, நல்லதொரு நிகழ்வு தொடர்ந்து திங்கள்தோறும் வளரி கவிதை இதழ் வந்து கொண்டிருக்கின்றது. அந்த இதழ்களில் சிறப்பானதாக போற்ற தகுந்த ஒரு மாத இதழ் கார்த்திகை மாத இதழ். தமிழீழ விடுதலை புலிகள் போராட்டத்தின் விளைவாக அவர்கள் மாய்ந்த அந்த நன்னாளை போற்றும் விதமாக, அவர்களை நினைவு கூறும் மாதமாக இந்த கார்த்திகை மாதத்தை நாம் கடைபிடித்து வருகின்றோம். அத்தகு பெருமைமிகு வீரர்களை சிறப்பிக்கும் பொருட்டாக, அவர்களை நினைவு கூறும் பொருட்டாக மாவீரர் நாள் சிறப்பு இதழாக இந்த மாத வளரி கவிதை இதழ் வெளிவந்திருக்கின்றது. இதனை சிறப்பாக வடிவமைத்திருக்கக்கூடியவர் வளரி இதழினுடைய பொறுப்பாசிரியர் அல பக்ரீதன் ஐயா அவர்கள் இலங்கையில் இருக்கிறார்கள். பல்வேறு கவிஞர்கள், புலம்பெயர்ந்த ஈழத்து உறவுகள் மாவீரர் நாள் குறித்தான தங்களது பார்வையை கவிதையாக இந்த இதழில் வடித்திருக்கிறார்கள். அத்தகு பெருமை வாய்ந்த வரலாற்று பூர்வமான கருத்துக்களை, அந்த கவிதைகளில் வெளிப்படக்கூடிய கருத்துக்களை நிம்மிசிவா அம்மா அவர்கள் இங்கு நமக்காக தொகுத்து வழங்க இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் ஒரு சில விடயங்களை மட்டும் நான் பகிர்ந்தளித்து என்னுடைய தலைமை உரையை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். மாவீரர் நாள் என்பது 1989 ஆண்டு நவம்பர் 27 நாளிலிருந்து ஆண்டுதோறும் நவம்பர் மாதம் 27 நாளை மாவீரர் நாளாக கடைபிடித்து இருக்கின்றோம். நாம் அனைவருக்கும் தெரிந்திருக்கும், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்புண்டு. தனி ஈழம் வேண்டும் என்பதற்காக இலங்கையில் தமிழீழ விடுதலை புலிகள் போராடி தனி ஈழத்தை காக்க வேண்டும், கட்டமைக்க வேண்டும் என்ற போராட்டத்தின் விளைவாக பல்வேறு வீரர்கள் தங்களது உயிரை துச்சமென பாராமல் தியாகம் செய்தார்கள். அந்த வீரர்களினுடைய நினைவை போற்றக்கூடிய இந்த நன்னாளை சிறப்பிக்கும் விதமாகத்தான் உலகெங்கும் புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய ஈழத்து தொப்புள் கொடி உறவுகள் மாவீரர் நாளாக கடைபிடித்து வருகிறார்கள். அந்த நாளினுடைய உறுதிமொழியை இந்த இடத்தில் பதிய வைத்து, மாவீரர் நாள் சிறப்பு இதழில் வெளிவந்திருக்கக்கூடிய கார்த்திகை மாத இதழ் இடம்பெற்றிருக்கக்கூடிய கவிதைகளை நானும் வாசித்தேன். இப்போது செவிமடுத்து உங்களில் ஒருவனாக கேட்க இருக்கின்றேன். இதோ மாவீரர் நாள் உறுதிமொழி. மொழியாகி எங்கள் மூச்சாகி நாளை முடிசூடும் தமிழ் மீது உறுதி. வழிகாட்டி எம்மை உருவாக்கும் தலைவன் வரலாறு மீதிடும் உறுதி. விழிமூடு இங்கு துயில்கின்ற வேங்கை வீரர்கள் மீதிடும் உறுதி. இழிவாக வாழோம் தமிழீழ போரில் இனிமேலும் ஓயோம் உறுதி என இந்த இடத்தில் தமிழீழ விடுதலை போராளிகளுடைய நினைவை கூறும் விதமாக உறுதிமொழியை பதிவு செய்து, தொடர்ந்து தமிழ் சார்ந்தும் தமிழ் இலக்கியம் சார்ந்தும் தமிழ் உணர்வோடு பயணித்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் உறவுகளுக்கு, தோழமைகளுக்கு கை கொடுப்போம். அவர்களோடு உறவு கொண்டு தொடர்ந்து நம்முடைய இலக்கிய பணிகளை முன்னெடுத்து செல்வோம் என்று இந்த நேரத்தில் குறிப்பிட்டு, இத்தனை நேரமாக என்னுடைய கருத்துக்களுக்கு செவிமடுத்த அத்துணை அறிஞர் பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவன்பான நன்றியை தெரிவித்து, இந்த இயங்கலை நிகழ்வில் இணைந்திருக்கக்கூடிய வளரியினுடைய உறவுகளுக்கும் பைந்தமிழ் இலக்கிய பேரவையினுடைய உறவுகளுக்கும் நன்றியையும் பாராட்டுதலையும் வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லதொரு தலைமை உரை வழங்கிய சகோதரர் வி அதிவீரபாண்டியன் அவர்களுக்கு நன்றி. நிகழ்வில் அடுத்ததாக சிறப்புரை. இலங்கை யாழ்ப்பாணத்தை சேர்ந்த நிம்மிசிவா அம்மா தற்போது குடும்பத்தாருடன் ஜெர்மனியில் வசித்து வருகிறார். தமிழ் மீதும் கவிதை மீதும் தீராத பற்று கொண்டவர்.
2 கவிதை தொகுதிகள் வெளியிட்டிருக்கிறார். சமூக வளங்கள், பெண்ணியம் தொடர்பான கட்டுரைகளை பல்வேறு இதழ்களில் எழுதி வருகிறார். இவரது சிறுகதை கல்கி சிறுகதை போட்டியில் பரிசு பெற்றது. ஜெர்மனி குறித்த குறுங்கட்டுரை தொடர் ஒன்றையும் கல்கியில் எழுதியுள்ளார். வளரி பன்னாட்டு பெண் கவிஞர்கள் அமைப்பின் முதன்மை செயலாளராகவும் செயலாற்றி வருகிறார். கவிஞர் நிம்மி சிவா அம்மா வருக, உங்களின் சிறப்புரை தருக. பைந்தமிழ் இலக்கிய பேரவையும் வளரி பன்னாட்டு பெண் கவிஞர்கள் அமைப்பும் இணைந்து நடாத்தும் வளரி கார்த்திகை இதழின் மதிப்புரை நிகழ்வை முன்னிலை வகிக்கும் வளரி ஆசிரியர் அருணா சுந்தரராஜன் அவர்களுக்கும், பைந்தமிழ் இலக்கிய பேரவை தலைவர் தம்பி அதிவீரபாண்டியன் அவர்களுக்கும், வரவேற்புரை வழங்கிய பைந்தமிழ் இலக்கிய பேரவை தி செந்தமிழ் அவர்களுக்கும், ஏற்புரை வழங்கப் போகும் வளரி பன்னாட்டு பெண் கவிஞர்கள் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் இலங்கையை சேர்ந்த கவிஞர் ஆதினி அவர்களுக்கும், நன்றி உரை வழங்கப் போகும் திராவிட பல்கலைக்கழகம் கோ திருமுருகன் அவர்களுக்கும், நிகழ்வை அழகாக நேர்த்தியாக நெறியாள்கை செய்து கொண்டிருக்கும் குந்தவை நாச்சியார் அரசு மகளிர் கல்லூரி சுகந்தி மயில்சாமி அவர்களுக்கும், மற்றும் இங்கே இணைந்திருக்கும் கவிஞர்கள், எழுத்தாளர்கள், மாணவர்கள், தமிழ் ஆர்வலர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். உணர்வு பூர்வமான கவிதைகளை உள்ளடக்கிய வளரி கார்த்திகை இதழில் உங்களின் மௌனங்கள், சோகங்கள், இழப்புகள், வலிகள், தேடல்கள் என்று எல்லாவற்றையும் காணக்கூடியதாக இருந்தது. கார்த்திகையில் வரும் தீப திருநாட்கள், அவற்றில் மூழ்கி கிடக்க தமிழரின் மனது இடம் கொடுப்பதில்லை. கார்த்திகை என்றாலே வருடல்கள், ரணங்கள் நிறைந்தவையாக மட்டுமே நம் மனதில் பதிந்திருக்கின்றன. உங்கள் கவிதைகளுக்கான விமர்சனங்களை நான் தரப்போவதில்லை. கவி சார்ந்து, உணர்வு சார்ந்து என்னை ஈர்த்த வரிகளை உங்களுடன் பகிர இருக்கிறேன். அதற்கு முன்பு மாவீரர் நாள் பற்றிய ஒரு சிறு குறிப்பொன்றை இங்கே கூறலாம் என நினைக்கிறேன். தமிழினத்தின் விடுதலைக்காக தம் உயிரை ஆகுதியாக்கிய போராளிகளின் உயிர் தியாகத்தை நினைவு கூறுவது தமிழின மக்களாகிய நமக்கு ஒரு முக்கிய கடமையாகிறது. நாம் பிறந்து வளர்ந்து இன்று ஏதோ ஒரு வகையில் நாம் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். வருடத்தின் முழு நாட்களையும் நமக்காக செலவழிக்கிறோம். ஆனால் அந்த வருடத்தில் மாவீரர் வாரம் ஒரு 7 நாட்களாவது உயிர் நீத்த தியாகிகளை நினைவு கூறுவது நமது கடமையாகும். நாம் இருக்கும் ஒவ்வொரு படிநிலைகளுக்கும் அத்திவாரமாக அமைந்தது அவர்களின் உயிர் கொடைகளே. உலகத்தின் எந்த நாடாக இருந்தாலும் நாட்டுக்காக போரில் இறந்தவர்களை அந்நாட்டு மக்கள் தமது அடிப்படை கடமைகளில், கொள்கைகளில் ஒன்றாக கருதுவார்கள். ஈழப்போரில் இறந்த போராளிகளை நினைவு கூறும் முகமாக மாவீரர் நாள் 1989 ஆண்டு கார்த்திகை மாதம் 27 நாள் என்று உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டது. இந்த நாளில்தான் முதலாவது போராளியான சங்கர் என அழைக்கப்படும் சே சத்யநாதன் அவர்கள் வீரச்சாவை தழுவிக்கொண்டார். உலகத்தின் எந்தெந்த மூலை முடுக்கெல்லாம் தமிழன் இருக்கிறானோ அங்கெல்லாம் மாவீரர் நாள் நினைவு கூறப்படுகிறது. கார்த்திகை மாத வளரி இதழின் முதல் பக்கம் கவிஞர் புதுவை ரத்தினத்துறை ஐயா அவர்களின் கவிதையால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. மாவீரர் நாளுக்கும் கவிஞர் புதுவை ரத்தினத்துறை ஐயா அவர்களுக்கும் மிக நெருக்கமான ஒரு தொடர்பு உண்டு என்பதை நாம் எல்லோருமே அறிவோம்.
மாவீரர்களின் இறுதி சடங்குகளிலும் மாவீரர் நாளன்றும் துயிலும் இல்லங்களில் இன்று வரை ஒலிக்கப்படும் பாடல் கவிஞர் புதுவை ரத்தினத்துறை ஐயா அவர்களின் வரிகளே. சற்று முன்பு தம்பி அதிவீர பாண்டியன் அவர்கள் கூட இந்த உறுதிமொழி என்று சொல்லி அந்த பாடலின் ஆரம்ப வரிகளை குறிப்பிட்டிருந்தார். மாவீரர் நாளின் அன்று எல்லா இடங்களிலும், அது புலம்பெயர் தேசமாக இருந்தாலும் சரி, ஈழமாக இருந்தாலும் சரி, மாலை 6 மணிக்கு அந்த பாடல் ஒளிபரப்பப்படுகிறது. மொழியாகி எங்கள் மூச்சாகி நாளை முடிசூடும் தமிழ் மீது உறுதி, வழிகாட்டி எம்மை உருவாக்கும் தலைவன் வரலாறு மீதிலும் உறுதி, விழி மூடி இங்கே துயில்கின்ற வேங்கை வீரர்கள் மீதிலும் உறுதி, இழிவாக வாழும் தமிழீழப்போரில் இனிமேலும் ஓயோம் உறுதி என்று பாடல் ஆரம்பிக்கும் போது ஈழத்தில் மாலை 6 மணிக்கு எந்த விதமான மத வேறுபாடின்றி எல்லா கோவில்களிலும் தேவாலயங்களிலும் மணியோசை கேட்க மாவீரர் துயிலும் இல்லங்களில் ஈகச்சுடர் ஏற்றப்படும். அங்கு செல்ல வாய்ப்பில்லாதவர்கள் தம் இல்லங்களில் விளக்கேற்றி தம் மரியாதையை செலுத்துவார்கள். மேலும் அப்பாடலில் தாயக கனவுடன் சாவினை தழுவிய சந்தன பேழைகளே, இங்கு கூவிடும் எங்களின் குரல் மொழி கேட்குதா குழியினுள் வாழ்பவரே என்று பாடல் தொடரும். பின்னால் வரும் ஒவ்வொரு வரிகளும் நெஞ்சினுள் பந்தாய் அடைக்கும் வலி மிகு வரிகள். அந்த பாடலின் இடையிடையே எங்கே எங்கே ஒரு தரம் விழிகளை இங்கே திறவுங்கள், ஒரு தரம் உங்களின் திருமுகம் காட்டியே மறுபடி தூங்குங்கள் என்று வரும் வரிகளால் நாம் துவண்டு போகிறோம். மறவோம் ஐயா உங்களை, உங்கள் வரிகளை. அவரின் வேறு ஒரு கவிதை வரிகளோடு கார்த்திகை வளரி இதழ் விரிந்தது சிறப்பானதே. அடுத்ததாக அந்த இதழில் வளரி ஆசிரியர் அருணா சுந்தரராசன் ஐயா அவர்களுடைய கவிதையை பார்க்கலாம். தலைப்பே மனசை என்னவோ பண்ணது, கவிதையும் கண்ணீரும் கார்த்திகை 27. அவர் சொல்கிறார், இழப்பின் வலிதனை இதயம் தாங்கி ஈழச்சமர் வெல்லவும் தாய்மண் மீட்கவும் சபதம் ஏற்றிடும் நாள். அந்த 27ஆம் தேதி இழப்பின் வலிதனை இதயம் தாங்கி ஈழச்சமர் வெல்லவும் தாய்மண் மீட்கவும் சபதம் ஏற்றும் நாள். கம்பீரம் நிறைந்த அந்த மாவீரர் நாள் இன்று நினைவுகளில் மட்டும். உடைத்தறிந்து உருக்குலைந்த மாவீரர் துயிலிடங்கள் அடையாளம் மறைத்து எழுப்பப்பட்ட ஆக்கிரமிப்பாளரின் ஆணவ சின்னங்கள் என்று கூறுகிறார். அதாவது இப்போது அந்த மாவீரர் துயிலும் இல்லங்கள் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றன. அதை ஆக்கிரமிப்பாளர்களின் ஆணவ சின்னங்கள் என்று சொல்கிறார். அதாவது எம்முடைய ஆவண சின்னங்கள் தற்போது ஆக்கிரமிப்பாளர்களின் ஆணவ சின்னங்கள். அது தொடர்ந்து ஒரு கவிதையாக இருக்கிறது. அந்த கார்த்திகை மாதத்தின் வளரி இதழை நீங்கள் வாசிப்பீர்களானால் அதன் முழுமையை நீங்கள் அறியலாம். அடுத்ததாக கொஞ்சம் சற்று வேறுபட்ட ஒரு பதிவு. அதாவது மீரா அவர்கள் எதிர்கால தமிழ் கவிதை என்னும் தலைப்பில் மூத்த கவிஞர்கள் ஒரு சிலரை பற்றி இங்கே தொட்டு பார்த்து சென்றிருக்கிறார். அதாவது பாரதிதாசனில் தொடங்கி கண்ணதாசன், சுரதா, வாணிதாசன், முடியரசன், பொன்னிவளவன், வேலவேந்தன் ஆகியோரை பற்றிய அந்த ஒரு சிறிய கட்டுரை போன்ற ஒரு பதிவு நான் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இன்னும் ஒரு கவிதையில் என்னை மிகவும் ஈர்த்த வரிகள், இன்னுயிரை ஈர்த்திடத்தான் எவர்க்கும் மனம் உண்டு, உயிராயுதமான இவர் கதை தன்னை கேட்டால்
கடல் அன்னையும் கவியாலே இவர் புகழ் பாடுவர். அதாவது மாவீரரை பற்றி இந்த வரிகள் அமைந்திருக்கின்றன. மா விளக்கேற்று மாவீரரை போற்று என்ற தலைப்பில் கனடா வாழ் கவிஞர் நெடுங்கேணி சிற்றர் அவர்கள் பலி சுமந்து எழுதியிருக்கிறார் இந்த கவிதையை. அடுத்ததாக நமக்கு தெரிந்த உணர்ச்சி கவிஞர் காசி ஆனந்தன் அவர்களுடையது. காசி ஆனந்தன் அவர்களுடைய கவிதை 2 இந்த இதழில் நான் காணக்கூடியதாக இருந்தது. 2 கவிதைகள் இதில் இருந்தது. இவர் ஈழத்தின் கிழக்கு மாகாண பகுதியில் மட்டக்களப்பை பிறப்பிடமாக கொண்டவர். உணர்ச்சி பொங்கும் அவரது வரிகள் வளரியில் இடம்பெற்றிருப்பது ரொம்ப நிறைவாக இருக்கிறது. பட்டம் அளித்து பதவி கொடுத்தொரு பக்கம் இழுத்தாலும் ஆழ்வோர் கட்டி அணைத்தொரு முத்தம் அளித்து கால்கை பிடித்தாலும் என்னை தொட்டு விழுந்து வணங்கி இருந்தவர் தோழமை கொண்டாலும் அந்த வெட்டி மனிதர் உடல்களை மண்மிசை வீழ்த்த மறப்பேனா என்ற தலைப்பில் 4 பந்திகளை உள்ளடக்கி இருக்கிறார் இந்த கவிதை. ஒவ்வொரு பந்தியின் முடிவிலும் உணர்வுகள் கொப்பளிக்க மறப்பேனா என்று கேட்டிருக்கிறார். மிகவும் ஒரு அருமையான கவிதை. இன்னும் ஒரு கவிதையும் அந்த இதழில் இருக்கிறது. நான் ஒரு கவிதை வரிகளை மட்டும் இங்கே குறிப்பிட்டிருக்கிறேன். அடுத்தது, தீயாய் எரிகிறது எம் தேகம், நெய்யாய் வழிகிறது தாயக தாகம். தீயாய் எரிகிறது எம் தேகம், நெய்யாய் வழிகிறது தாயக தாகம். மண் சுமந்த மேனியரே, கண் துறந்த கோலமேனோ. அவர் இன்னும் ஒரு இடத்தில், புதைக்கப்பட்ட இடங்களில் விதைக்கப்பட்ட உங்களின் நிஜத்துக்காக காத்து கிடக்கிறோம். காற்றுடன் கலந்த மூச்சை கருவறைக்குள் தேடுகிறோம் என்று தாயக தாகம் என்னும் தலைப்பில் ஈழத்தில் திருவோணமலையை சேர்ந்த ஆதினி அவர்கள் தன் ஏக்கங்களையும் கனவுகளையும் இங்கே எழுதியிருக்கிறார். இன்னும் ஒரு கவிதை, என் கைப்பிடித்து நடக்கின்றான், நான் அவன் தடம் பற்றி செல்கிறேன். ஆண் மகவொன்றின் மழலை குரல் கேட்டு திரும்புகிறேன். தொப்புள் கொடியின் பாடல் ஒன்று என்னில் முகிழ்ந்து கணிகிறது என்று இலங்கையை சேர்ந்த அனாமதேயா அஞ்சலி அவர்கள் இப்படி எழுதியிருக்கிறார். அதாவது தொப்புள் கொடியின் பாடல் ஒன்று என்னுள் முகிழ்ந்து கணிகிறது. இந்த வரிகள் உண்மையில் மனதை தொடுகின்ற வரிகள். முகிழ்ந்து கணிகிறது, அருமையாக எழுதியிருக்கிறார். சிறிய கவிதை என்றாலும் அந்த வரிகளில் அவ்வளவு ஒரு ஆழித்தரமான வரிகள் அவை. இன்னும் ஒரு கவிதை, நெய்வேலி தமிழ்நாட்டை சேர்ந்த செல்மா மீரா அவர்கள் ஒப்பற்ற ஒப்பனைகள் என்ற தலைப்பில் செயற்கை பூச்சிகள் இல்லாத மனுஷியாக இருக்க ஆசைப்படுவதாக அவரின் வரிகள் அமைந்திருக்கின்றன. இந்த கவிதையும் ஒரு சிறிய கவிதை தான். ஆனால் செயற்கையாக நாம் வாழ வேண்டாம், அந்த செயற்கை பூச்சிகள் இல்லாத ஒரு மனுஷியாக இருக்க ஆசைப்படுவதாக அவர் அந்த கவிதைகள் சொல்லியிருக்கிறார். அதைவிட கவிதைகள் மட்டுமல்ல, அதைவிட ஈழத்தில் முஸ்லிம் பெண்களின் சுட்டுவிரல் கவிதை நூல் வெளியிடும் மாநாடும் என்ற செய்தி கூட வளரி காட்டிய இதழில் இடம்பெற்றிருக்கிறது. சிறிய ஒரு பகுதியாக அந்த ஒரு விளம்பரம் போல அந்த ஒரு இதை நான் பார்க்கக்கூடியதாக இருந்தது அந்த இதழில். மரணம் எதிர்பார்த்து கழுத்தில் நஞ்சையும் நெஞ்சில் குண்டையும் தாங்கி நேருக்கு நேர் சமர் புரிந்து எதிரியிடம் மண்டியிடடா. வீரச்சாவடைந்த மண்ணின் மைந்தர்களை வணங்குதற்குரிய மாதம் இது என்று தனது வரிகளால் கார்த்திகை மைந்தர்களை நினைவு கூறியிருக்கிறார் கனடாவை சேர்ந்த சாரதா பரநிருப சிங்கம். நெஞ்சில் குண்டையும் தாங்கி நேருக்கு நேர் சமர் புரிந்து எதிரியிடம் மண்டியிடடா சொல்கிற அதை கட்டாயப்படுத்துகிறார். அதாவது அது அப்படி செய் என்ற மாதிரி அந்த ஒரு அந்த கவிதை ரொம்ப ஒரு கட்டளை இடுகிற போல அதை நான் பார்த்தேன். அந்த வரிகளை ரொம்ப அருமையாக இருந்தது அந்த வரிகள். அடுத்தது நாங்க சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு நபர் தீபச்செல்வன்.
அண்மையில் அவர் ஒரு கவிதை நூலை வெளியிட்டிருந்தார். நான் நினைக்கிறேன் சென்ற வருடம் இந்த கால பகுதியில் ஒரு கவிதை நூல், அவருடைய கவிதை நூல் ஒன்று வெளியானது. அந்த வரிகளை கண்டு, இங்கே குறிப்பிட்ட வரிகள் கண்டு உண்மையாகவே நான் மெய்சிலிர்த்து போனேன். ஒவ்வொரு வரிகளுக்குள்ளேயும் ஒரு ஆழமான ரணங்கள் இருந்ததை கவனித்தேன். யாரோ ஒருவருடைய பிள்ளை ஏதோ ஒன்றுக்காக வெடிபட்டு வீழ்ந்திருக்கிறது. யாரோ ஒருவருடைய பிள்ளை ஏதோ ஒன்றுக்காக வெடிபட்டு விழுந்திருக்கிறது. நெருங்க முடியாத எருக்களை காட்டில் உள்நுழைந்து சாம்பிராணிகளை யாரோ கொளுத்துகிறார்கள். எருக்களை காடு, எருக்களம் பூக்கள், அந்த எருக்களை நிறைந்த ஒரு காட்டுக்குள்ள உள்நுழைந்து சாம்பிராணி என்று சொன்னால் ஊதுபத்தி, சாம்பிராணிகளை யாரோ கொளுத்துகிறார்களாம். புகை எழும்புகிறது, விளக்குகள் எரிகின்றன. எருக்களை வேர்களை சுற்றி யாரோ கூடியிருந்து பேசுகிறார்கள். இந்த வரிகளை உறக்கமற்று அலையும் பிள்ளை என்ற தலைப்பில் இவர் எழுதியிருக்கிறார். அடுத்து இன்னொரு கவிதை, நடந்தே தீரும் மாவீரரே என்று ஒரு சபதம் போல இந்த வரிகளை அவர் எழுதியிருக்கிறார். இது நடந்தே தீரும். சில வரிகளை உணர்வு பொங்க எழுதியிருக்கிறார். டென்மார்க்கை சேர்ந்த சர்மினி ஸ்ரீகாந்தன். என்னுள் ஆழமாய் பதிந்த சில வரிகள். ஈழ அறுவடை ஒன்றே தீர்வென உதிரம் சொரிந்து உளவு செய்தீரே, அந்த நற்கதிர் அறுவடை நடந்தே தீரும் என்று அழுத்தமாக சொல்கிறார். ஈழ அறுவடை ஒன்றே தீர்வென உதிரம் சொரிந்து உளவு செய்தீரே, அந்த நற்கதிர் அறுவடை நடந்தே தீரும் என்று இந்த வரிகளை அழகாக கோர்த்திருக்கிறார். மாவீரர்களை பாரதியின் வரிகளோடு இணைத்திருக்கிறார் கும்பகோணம் தமிழ்நாட்டை சேர்ந்த சுதா மாணிக்கம். எப்படி என்றால், தளல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ, பாரதியின் வரிகளுக்கு எடுத்துக்காட்டாய் மாவீரர் என்று அவர் தனது கவிதையை கூறியிருக்கிறார். தளல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ, பாரதியின் வரிகளுக்கு எடுத்துக்காட்டாய் மாவீரர். அந்த வரிகளுக்கு ஒரு உதாரணம் மாவீரன் என்பது போல அவர் ஒரு சிறிய கவிதை தான். அந்த கவிதையில் அதை பற்றி அவர் சொல்லியிருக்கிறார். சாதாரண நிகழ்வல்ல மாவீரர் இறப்பு, ஒவ்வொரு மரணமும் ஒரு சரித்திர நிகழ்வு என வரிகளை கொடுத்திருக்கிறார் ஜெயா ரவி, சென்னை, தமிழ்நாடு. இந்த கவிதைகளை நான் முழுமையாக கூறவில்லை. அதில் ஒரு சில வரிகளை மட்டுமே நான் உங்களுக்கு கூறுகிறேன். அந்த வளரி இதழை நீங்கள் படித்தீர்களானால் அந்த கவிதைகளின் உள்ளடக்கங்கள் உங்களுக்கு புரியும். அண்மையில் நம்மை விட்டு பிரிந்த புலவர் புலமை பித்தன் நினைவாக கூட கோவை தமிழ்நாட்டை சேர்ந்த வே கவிதா அவர்கள், தமிழென்ற மகுடம் தாங்கி பிடித்தவரே உங்கள் தமிழோடு தமிழோடு பித்தானோம் என்று அவர் பால் வரிகளை தந்திருக்கிறார். அந்த இதழின் இறுதியாக என்னுடைய தோழி நேசகி சுமி அவர்களின் வரிகள். இவர் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். அண்மை காலமாக இவர் நேசகி என்னும் அடைமொழியை இணைத்திருக்கிறார். நேசகி சுமி. உமக்காய் நாங்கள் விழித்திருக்கிறோம், உங்கள் கல்லறைக்குள் சுடரேற்றி அதன் வெளிச்சத்தை வெறித்து பார்த்தபடி காந்தல் மலர்களோடு விழி விரித்து கண்ணீர் சிந்தி காத்திருக்கிறோம். எங்களுக்காய் உங்கள் ஆன்மாவை அடித்தெழுப்புங்கள் என்று உறக்க சொல்கிறார். இது ஒரு நெடுங்கவிதை. நான் பார்த்தேன், அது ஒரு நெடுங்கவிதையாக இருந்தது. அதில் எனக்கு பிடித்த இந்த வரிகளை நான் உங்களுக்காக தந்திருக்கிறேன். அதன் வெளிச்சத்தை வெறித்து பார்த்தபடி, அதாவது அந்த கல்லறைக்குள் இருக்கின்ற அந்த சுடரிலிருந்து வருகின்ற அந்த வெளிச்சத்தை வெறித்து பார்த்தபடி காந்தல் மலர்களோடு, செங்காந்தல் மலர்களோடு விழி விரித்து கண்ணீர் சிந்தி காத்திருக்கிறோம். இத கொஞ்சம் வித்தியாசமாவே எழுதியிருக்கிறார். அதாவது நார்மலாவே நாங்க கண்ணீர் சிந்தி காத்திருக்கிறோம் என்று எழுதாமல் விழி விரித்து கண்ணீர் சிந்தி காத்திருக்கிறோம்,
விழி மூடாமல் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் என்று சொல்கிறார். அதைவிட எங்களுக்காய் உங்கள் ஆன்மாவை அடித்தெழுப்புங்கள். கல்லறையில் தூங்கிக் இருக்கிறவர்களை அடித்து எழுப்புங்கள் என்று உறக்க அவர் சொல்லியிருக்கிறார். அந்த கவிதையோடு அந்த இதழ் அது நிறைவு பெறுகிறது. வளரி காட்டிய இதழை முழுதாக படியுங்கள். ஒவ்வொரு பக்கங்களும் குருதி தோய்ந்த பக்கங்கள். உணர்வையும் வலியையும் சுமந்து வந்த கார்த்திகை இதழை உங்களுடன் பகிர்ந்ததில் மகிழ்வும் கூடவே வலியும். இந்த சந்தர்ப்பத்தை எனக்களித்த பைந்தமிழ் பேரவைக்கும் வளரி பன்னாட்டு பெண் கவிஞர்கள் அமைப்பிற்கும் இதுவரை நான் ரசித்த வரிகளை, அதாவது என்னுள் உள்வாங்கிய வரிகளை உங்களோடு பகிரும் போது அதை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லதொரு சிறப்புரை வழங்கிய கவிஞர் நிம்மி சிவா அம்மாவிற்கு நன்றி. நிகழ்வில் அடுத்ததாக ஏற்புரை வழங்க வளரி இதழின் ஆசிரியர் அருணா சுந்தரராசன் ஐயா அவர்கள். இவர் எண்ணற்ற இளம் கவிஞர்களை ஊக்குவித்து வருபவர். குறிப்பாக பெண் கவிஞர்களுக்கு நல்லதொரு தளத்தை உருவாக்கி அவர்களின் வெற்றியில் மகிழ்பவர். மதிப்பிற்குரிய அருணா சுந்தரராசன் ஐயா, வருக, உங்களின் ஏற்புரையை தருக. மிக்க நன்றியும் மகிழ்ச்சியும். கவிஞர் ஆதினி தான் இந்த ஏற்புரையை வழங்குவதாக இருந்தது. அவரது உடல்நிலை காரணமாக இந்த ஏற்புரையை நான் வழங்கவிருக்கிறேன். எங்களுடைய கவி பேராசான் மீரா கூறுவார், அவருடைய கவிதை ஒன்று: சாகாத வானம் நாம், வாழ்வை பாடும் சங்கீத பறவை நாம், பெருமை பற்றி போகாத நெடுங்கடல் நாம், நிமிர்ந்து நிற்கும் பொதியம் நாம், இமயம் நாம், காலத்தீயில் வேகாத பொசுங்காத தத்துவம் நாம், வெங்கதிர் நாம், திங்களும் நாம், அறிவை மாய்க்கும் ஆகாத பழமையை அகற்றி பாயும் அழியாத காவிரி நாம், கங்கையும் நாம். இது 1960களில் மீரா எழுதிய கவிதை. தமிழரை குறித்த ஒரு ஒப்புதல் வாக்குமூலமாக இந்த கவிதை இருக்கிறது. இந்த கவிதை அந்த காலகட்டங்களில் பாரதிதாசன் கவிதைகளுக்கு அடுத்தபடியாக திராவிட இயக்க மேடைகளில் பெரிதும் பேசப்பட்டு பாராட்டப்பட்ட கவிதை. இந்த கவிதையை செயல்படுத்தும் விதமாகத்தான் தலைவர் பிரபாகரன் ஈழத்திலே தமிழீழ அரசை அமைத்திருந்தார். கூலி தமிழரை அவர் வீர தமிழராக உலகுக்கு அடையாளம் காட்டியவர். நம்முடைய காலகட்டத்திலே நம்முடைய மனமும் விழிகளும் பார்த்து கொண்டிருக்க நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலை போராட்டம், தமிழீழ விடுதலை போராட்டம். அந்த விடுதலை போராட்டத்தில் உலகம் முழுதும் வாழ்கின்ற அத்தனை தமிழருக்கும், தமிழ்நாட்டைச் சேர்ந்த தமிழருக்கும் அதில் மிகப்பெரிய பங்கு உண்டு. ஏனென்றால் தமிழருக்கு ஒன்று ஒரு நாடு சமைக்க வேண்டும் என்று போராடிய விடுதலை போராட்டம் அது. அதனால்தான் பயங்கரவாதிகள் என்று பலர் முத்திரை குத்தினாலும் கூட அமெரிக்க அதிபர் கிளின்டனின் மனைவி ஹிலாரி கிளின்டன் கூட விடுதலை புலிகள் இயக்கம் ஒரு போராளி இயக்கமே தவிர அது பயங்கரவாதி இயக்கம் அல்ல என்று கூறியிருந்தார். அதே போல இந்த வளரி இதழ் என்பது மொழி இனத்தை முதன்மைப்படுத்தி வெளிவருகின்ற ஓர் இதழ். இந்த கார்த்திகை மாத சிறப்பிதழ் என்பது தமிழீழ விடுதலை போரில் தமிழீழ மண்ணுக்காக உயிர் நீத்த அத்தனை மாவீரருக்கும் மரியாதை செலுத்த வேண்டும். அவர்கள் நினைவை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அந்த நினைவை தொடர்ந்து நம்முடைய படைப்புகள் இடம்பெற வேண்டும் என்பதற்கான ஒரு முயற்சியாக இந்த மாவீரர் நாள் சிறப்பிதழை வெளியிட்டோம். நிறைய கவிதைகள் வந்தன. ஆனாலும் கூட சில கவிதைகள் மட்டுமே எம்மால், உணர்வுபூர்வமான கவிதைகள் மட்டுமே எம்மால் வெளியிட முடிந்தது. இந்த மாவீரர் நாளிலே தனிப்பட்ட முறையில் எனக்கும் ஒரு பங்கு இருக்கிறது. ஏனென்றால் முதல் மாவீரன் சங்கர், அவன் உயிர் பிரிந்த இடம் மதுரை.
அவன் உயிர் பிரிந்த போது தலைவர் பிரபாகரன் அருகில் இருந்தார். பல நெடுமாறன் ஐயா அவர்கள் தான் அவர் ஈழத்திலே குண்டடிப்பட்ட போது அவர் அங்கிருந்து இங்கு படகு மூலம் மதுரைக்கு அனுப்பி வைத்தார் தலைவர் பிரபாகரன். பல நெடுமாறன் ஐயாவோடு இணைந்து நாங்கள் அவரை மதுரை அண்ணா நகரில் இருந்த ஒரு மருத்துவமனையில் சேர்த்து அங்கு அவர் உயிருக்கு போராடி கொண்ட சமயத்திலே இறுதியாக தலைவரை பார்க்க வேண்டும் என்று கூறிய போது தலைவர் நெடுமாறன் அவர்கள் அங்கே தகவல் அனுப்பி பிரபாகரன் அவர்கள் வந்தார். வந்து அவருடைய மடியிலே அவர் சாய்ந்து கண்மூடினார். அப்போது நேரம் 6:05, மாலை 6:05. அந்த 6:05க்குத்தான் தலைவர் பிரபாகரன் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் அவருடைய மாவீரர் நாள் உரையை நிகழ்த்துவார். ஒட்டுமொத்தமாக சங்கர் இறந்த அந்த கார்த்திகை 27 தான் ஒட்டுமொத்த மாவீரர் தினமாக அவர்கள் பிரகடனப்படுத்தி கொண்டாடினார்கள். உலகம் முழுவதும் இன்றைக்கு அந்த நிகழ்வு கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த துயில் இல்லங்கள் அவற்றெல்லாம் இலங்கை சென்றிருந்த போது நான் பார்த்தபோது கண்ணால் கண்ட காட்சிகள் அவையெல்லாம் அழிக்கப்பட்டு அங்கே வேறு வேறு விதமான இலங்கை அரசாங்கத்தின் சின்னங்கள் உருவாக்கப்பட்டு புத்த கோயில் உருவாக்கப்பட்டு அங்கே துயிலுமிடங்கள் எல்லாம் அந்த வரலாற்றை அழிக்கும் முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். நிமிசிவா கூறிய போர் நம்முடைய ஆவணங்கள் அங்கே ஆணவ சின்னங்களால் மறைக்கப்பட்டிருந்தன. அந்த அடிப்படையில் இந்த இதழ் என்பது ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகையில் 27ஆம் கார்த்திகை மாதம் வளரி இதழ் சிறப்பிதழ் மாவீரர் நாள் சிறப்பிதழாக வெளிவரும். எத்தனை நெருக்கடிகள் ஏற்பட்ட போதிலும் இதை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று உறுதியுடன் இருக்கிறோம். இந்த சமயத்திலே மாதந்தோறும் வளரி இதழை ஒரு மதிப்பீடு செய்ய முயற்சியை மேற்கொண்டிருக்கும் பைந்தமிழ் இலக்கிய பேரவை இந்த ஆண்டு அவருடைய 2ஆம் ஆண்டை தொடங்கியிருக்கிறார்கள். அதற்காக பைந்தமிழ் இலக்கிய பேரவைக்கும் அதை வழிநடத்தும் தம்பி அதிவீர பாண்டியனுக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள் இந்த சமயத்தில் நாம் அனைவரும் ஒட்டுமொத்தமாக தெரிவித்துக் கொள்வோம். தொடர்ந்து பைந்தமிழ் இலக்கிய பேரவை தமிழுக்காகவும் இனத்துக்காகவும் நடைபோடும் என்று நம்புகிறோம். நாமும் அவர்களுக்கு பக்க துணையாக இருப்போம். இந்த நல்ல சமயத்திலே நிமிசிவா அவர்கள் வளரி பன்னாட்டு பெண் கவிஞர் அமைப்பின் முதன்மை செயலாளர் நல்லதொரு மதிப்புரையை இங்கே தந்திருக்கிறார். ஈழத்தைச் சேர்ந்த ஒருவர் இந்த மதிப்புரையை தருவது தான் சிறப்பாக இருக்கும் என்று எண்ணினோம். அதன் அடிப்படையிலே நிமிசிவா பொருத்தமானவர் என்பதால் அவரை இங்கே தேர்ந்தெடுத்தோம். இந்த இதழில் எழுதியிருக்கின்ற அனைத்து கவிஞர்களும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த கவிஞர்களும் புலம்பெயர்ந்த கவிஞர்களும் மிக சிறப்பான கவிதை வரிகளை உணர்வுபூர்வமாக தந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் வளரியின் பணி தமிழோடும் இனத்தோடும் கவிதையோடும் தொடரும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். வழக்கம் போல இன்றும் பார்வையாளர்களுடைய கருத்துக்களை பகிர்வது சிறப்பாக இருக்கும் என்று கருதுகிறோம். தம்பி அதிவீர பாண்டியன் அதை முன்னெடுத்து செல்வார். நன்றி, வணக்கம். நல்லதொரு ஏற்புரை வழங்கிய மதிப்பிற்குரிய அருணா சுந்தரதாசன் ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக நிகழ்வில் நன்றியுரை. அதற்கு முன்பதாக பார்வையாளர்கள் இந்த நிகழ்வு குறித்த தங்களது கருத்துக்களை இந்த இயங்கலை தளத்தில் பதிய வைக்கலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நேரம் பார்வையாளர்களுக்கான நேரம். ஒரு 5 மணித்துளிகள் பார்வையாளராக இணைந்த அத்துணை தமிழ் உறவுகளும் தங்களது கருத்துக்களை பதிய வைக்கலாம். அவர் பெயரையும் ஊரையும் சொல்லிவிட்டு ஆரம்பிக்கலாம். வணக்கம், நான் இந்திரா. வணக்கம், நான் கனடாவில இருந்து பேசுங்க. யாரோ ஒருத்தர் முதல்ல பேசுங்க. இந்திரா, நீங்க பேசுங்க. சரி, நான் பேசுகிறேன். வணக்கம், நான் இந்திரா சூரியகுமாரன், கனடாவிலிருந்து பேசுகின்றேன். முதற்கண் இந்த மாவீரர்களின் மகத்தான வீரம், அவர்கள் செய்த உயிர் தியாகங்கள், அவர்களின் உரிமையான போராட்டம், அவற்றை கவிஞர்கள் பலரின் கவிதைகள் மூலமாக ஒவ்வொன்றாக விரிவாக தெளிவாக எடுத்துரைத்த நிம்மிசிவா அவர்களுக்கு எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
கார்த்திகை மாத இதழின் கவிதை வரிகள் ஒவ்வொன்றும் மனதை வெகுவாக நெகிழ வைக்கும் வழி நிறைந்த வழிகளாகும். இதில் மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. மாவீரர்கள் தங்கள் இளமை இன்பங்களை, ஆசா வாசங்கள் அனைத்தையுமே தங்கள் மண்ணுக்கே, தங்கள் இனத்துக்கே, தங்கள் தாய்மொழி தமிழுக்கே அர்ப்பணித்தது ஒரு யாகம், ஒரு வேள்வி என்றுதான் கருத முடியும். மாவீரர்களின் சரித்திரம் விடுதலை காணும் ஒரு உத்வேகம், ஒரு வேட்கை கொண்ட ஒரு தாகம். நிறைவேறும் அந்த நாளுக்காக நாமும் காத்திருப்போம். இந்நிகழ்வை அழகாக தொகுத்து வழங்கிய பைந்தமிழ் பேரவை தலைவருக்கும், அனைத்து நெறியாளர்களுக்கும், கலைஞர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்வை கொண்டு வந்த அருணா சுந்தரராஜன் அவர்களுக்கும் நன்றியும் எனது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிங்கம்மா. சாரதா பிரேமம்மா, நீங்க உங்களுடைய ஒளிவாங்கியை திறந்து பேசலாங்கம்மா. சாரதாம்மா, அம்மா அன்மியூட் பண்ணிக்கங்க. கேட்குது, பேசுங்கம்மா. நான் சாரதா பரநீரசிங்கம், கனடாவில இருந்து பேசுகின்றேன். வலி சுமந்த கார்த்திகை மாத இதழ் எல்லோரும் மனத்தையும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. நிம்மி சிவா அருமையாக தொகுத்து வழங்கினர். இந்த இதழில் எனது கவிதையும் வந்ததையிட்டு நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். வளரி ஐயா அதை வடிவாக முடித்துள்ளார். இந்த மாதம் கார்த்திகை மாதம் வலி சுமந்த மனங்களுக்கு இந்த கவிதைகளை நீங்கள் வாசித்த போது மிகவும் கனத்திருக்கும். இது என்றுமே நிலைத்திருக்கணும் ஒவ்வொருவர் மனங்களிலும் என்று வேண்டிக் கொண்டு இதை சிறப்பாக நடத்தி முடித்த அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். வணக்கம். நன்றிமா. நன்றி. வேற அடுத்தது யார் வரீங்க? வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். ஐயா கேக்குதுங்களா? கேக்குதுங்கம்மா. உங்க பேரு ஊரை சொல்லிட்டு தொடருங்களாம்மா. என்னுடைய பெயர் முனைவர் ஆர் தமிழ்ச்செல்வி. நான் கம்பம், தேனி மாவட்டம் கம்பத்திலிருந்து பேசுறேன். நல்லதுமா, சொல்லுங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்க. அதாவது நம்ம நடைமுறை வாழ்க்கையில் வீரர்கள் அவர்கள் செய்த தியாகம் அப்படி சும்மா அப்படியே போற போக்குல கடந்து போற ஒரு விஷயம் அல்ல. அவர்களினுடைய தியாகம் போற்றப்பட வேண்டியது. ஏன்னா அவர்கள் செய்தது சாதாரண தியாகம் அல்ல. அவர்களிடம் இருந்த பொருளையோ அல்லது மற்றையதையோ அவர்கள் இழக்கவில்லை. அதற்கெல்லாம் மேலான உயிரையே கொடுத்திருக்கிறார்கள். அப்ப அந்த உயிரை கொடுத்ததற்கான, எதற்காக உயிரை கொடுத்தார்களோ அதை இன்றைய மாணவ சமூகம் மிக தெளிவாக ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். ஒரு இனத்திற்காக, ஒரு இனத்தை காப்பதற்காக, ஒரு மொழிக்காக அவர்கள் இத்தனையும் தியாகங்களை செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வீரர்களினுடைய அந்த வாழ்வை என்ன நோக்கத்திற்காக அவர்கள் உயிர் தியாகம் செய்தார்களோ அதை எடுத்து செல்கின்ற அந்த விதத்தில் இந்த நிகழ்வு அமைந்திருந்தது. அந்த கவிதை வரிகள் எல்லாம் அப்படித்தான் இருந்தது. மிக அற்புதமாக இருந்தது. நான் இன்றுதான் இந்த நிகழ்வில் இணைந்திருக்கிறேன் முதன்முறையாக. மிக சிறப்பு. இது இன்றைய மாணவ சமூகத்திற்கு தேவையான ஒரு நிகழ்வு. இதை ஏற்பாடு செய்த அத்தனை ஏற்பாட்டாளர்கள் அனைவருக்கும் நன்றி. அம்மா அவர்களும் ரொம்ப சிறப்பா தமிழின் மீதும் அந்த நீங்கள் உங்களுடைய அமைப்பின் மீதும் அவர்களுக்கு இருந்த ஆர்வம், அதுதான் அவர்களுடைய, ஏன்னா சாதாரணமாக அவர்கள் ஒரு நிகழ்வை அப்படி சொல்லல, தொகுத்தந்தது விமர்சனம் செய்யவில்லை. மிக அவர்கள் சொல்லும் பொழுதே அந்த வரிகளினிடையே இருக்கின்ற அந்த கனத்தை, அதனுடைய ஆழத்தை, அதனுடைய அந்த வலியை அப்படி ரொம்ப உணர்ந்து சொன்னார்கள். அவர்களுக்கு நன்றி. மிக சிறப்பு.
அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். இது போன்ற நிகழ்வுகளை தொடர்ந்து ஏற்பாடு செய்யுங்கள், நடத்துங்கள். இன்றைய சமூகத்திற்கு, மாணவ சமூகத்திற்கு கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதே மாதிரி யாராவது ஒருத்தருடைய தொடர்பு எண் கிடைத்தால் நன்றாக இருக்கும். எங்களை போன்றவர்களும் உங்களோடு இணைந்து பணியாற்றுவதற்கு. நான் ஒரு கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக இருக்கிறேன். அதிவீரபாண்டியன் பைந்தமிழ் இலக்கிய பேரவை. ஆமா, எண் நான் பகிர்றேம்மா. நானும் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாங்கம்மா. நான் இப்ப உங்களுக்கு எண் பகிர்றேம்மா. ஐயா, மிக்க மகிழ்ச்சி. நான் பிறந்தது ஆண்டிப்பட்டி. நன்றிங்க, சிறப்புங்க. அதே மாதிரி நாங்க கல்லூரி கவியரங்கம் ஒரு நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கோமா, அது நம்ம ஏற்பாடு செய்யலாம். சரிங்க சரிங்க, மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் வணக்கம். நான் நேசகி சுனி பிரான்ஸ்ல இருந்து. வளரை பன்னாட்டு கவிஞர் பெருமன்றத்திற்கும் இந்த எங்களுடைய கார்த்திகை சிறப்பு வளர இதழின் கருத்துரையை ஏற்பாடு செய்திருந்த பைந்தமிழ் இலக்கிய பேரவைக்கும் அதன் மாணவ ஆசிரியர் சமூகங்களுக்கும் என்னுடைய முதற்க நன்றி. எங்களுடைய தாயக விடுதலை போராட்டத்தில் தங்கள் உயிர்களை இன்னுயிராக மதித்து ஈகம் செய்து கொண்ட எங்களுடைய மாவீரர்களுக்கு எங்களுடைய தாயகத்தில் கூட அதற்கான உரிமைகளை, அஞ்சலிகளை செய்வதற்கான வழிவகைகள், ஏற்பாடுகள் இல்லாத சந்தர்ப்பத்தில் இந்த வளரி இதழ் எங்களுடைய உணர்வுகளை வரிகளாக வடிவமைத்து கொடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பினை ஏற்பாடு செய்து தந்திருந்தது. அத்தனை தாயக உறவுகளும் இதற்கான ஒரு நன்றியை கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த கவிதை இதழுக்கு பைந்தமிழ் இலக்கிய பேரவை ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்து அந்த கவிதைகளை இன்று அதற்கான விளக்கங்களையும் அதற்கான தெளிவூட்டல்களையும் அந்த கருத்துக்களை வெளியிட செய்வதற்கு ஒரு அரங்கம் அமைத்து தந்ததற்காக அதற்கும் எங்களுடைய நன்றிகள். அத்தனை அவர்களுக்கு, மாவீரர்களுக்காக நாங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு கடமை, ஒரே ஒரு நினைவேந்தல். இந்த ஒரு வரிகள் மூலமாக எங்களுடைய உணர்வுகளை நாங்கள் வெளிப்படுத்துவது மாத்திரம்தான். உங்கள் தியாகங்கள் என்றுமே மரணிக்காது மாவீரரே, கார்த்திகை தீபங்கள் என்றுமே இருளாகி விடாது மாவீரர்களே. ஒவ்வொரு ஆண்டும் எங்களுடைய இந்த வளர் இதழின் ஊடாக நாங்கள் எங்களுடைய மாவீரர்கள் நினைவுகளை சுமந்து செல்வோம் என்பதை கூறிக்கொள்கிறேன். இந்த வாய்ப்பிற்கு அனைவருக்கும் நன்றி. அருணா ஐயாவிற்கும் என்னுடைய நன்றிகள். நன்றி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இதற்கு முன்னால் பேசிய தமிழ்ச்செல்வி அம்மா முடிந்தால் உங்களுடைய மின்னஞ்சலை இங்கே பதிவிடுங்கள் பின்னூட்டத்தில். சரி, பங்கேற்பாளர்கள் வேறு யாரேனும் கருத்து கூற விரும்பினால் கருத்து கூறலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். இல்லை என்றால் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு செல்லலாம். நமஸ்காரம் ஐயா, சொல்லுங்க ஐயா. வணக்கம், பேசுங்க ஐயா. கொஞ்ச நேரம் பார்த்தேன். என்னோட பேரு டாக்டர் ஏ மகா ஸ்ரீராஜன். மாவட்டத்துல பெரியகுளத்துல ஒரு மகாலட்சுமி கோவில் கட்டி ஒரு ஆசிரமம் வச்சுட்டு எப்படி மனிதனாக இருக்கப்பட வேண்டும் என்ற ஒரு பெரிய ஆராய்ச்சியில கிட்டத்தட்ட 25 வருஷமாக இருக்கும். இந்த தமிழானது எந்த ஒரு மனிதனுக்கும் இந்த தமிழை பேசும் பொழுது அவர்களுக்கு வாழ்வில் ஒரு உயர்வு ஏற்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய நாடி நரம்புகள் ஒரு குறிப்பிட்ட ஆக்சஸ்ல போகுது அப்படிங்கிற ரிசர்ச் நம்ம பார்த்திருக்கோம். ஒரு சாதாரண ஒரு வாய் பேசாத மனிதனை கூட நம்முடைய தமிழின மக்கள் ஒரு சில வார்த்தைகளை அவர் தொடர்ந்து சொல்லப்பட்டால் இந்த வாய் பேசாத குழந்தையும் பேசும் என்று ஒரு கருத்து இருக்கின்றது. நான் தைச்ச சட்டை, எங்க தாத்தா தைத்த சட்டை அப்படிங்கிற வார்த்தையை தொடர்ந்து சொல்லும் பொழுது நாக்கானது திறந்து சரியாக பேசுகிறார் அப்படிங்கிறது நம்ம நிறைய பார்த்த உண்மை. இதுபோன்று இந்த நிகழ்ச்சியில ஒவ்வொருவரும் சொற்கள், அந்த மாத்திரை ஒவ்வொன்றும் இந்த வீணையில் கோர்க்கப்பட்ட போன்று ஒரு கம்பியை தொட்டாலும் அது ஒரு ஆகவே இது போன்ற நாம் கொடுக்கும் பொழுது
ஒரு 15 வயதிற்கு முன்பே அப்படிங்கிறது உங்களுக்கு பேச வேண்டும், போக வேண்டும். அது மட்டும் இல்லாம நீங்க இருக்கீங்களா, நீங்க அவங்களோட கற்பிக்கணும் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு ஒரு பேரானது ரொம்ப வேற சந்தோஷம் மட்டும் இருக்கிறது. அவர்களை ஐயா, உங்களுடைய உரை கொஞ்சம் சரியா கேட்கலைங்க. நம்மளுடைய நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு சுகந்தி வழிநடத்தலைங்க. அடுத்ததாக நிகழ்வில் நன்றியுரை. சகோதரர் கு. திருமுருகன். இவர் திருச்சி செயின்ட் ஜோசப் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இளங்கலை தமிழ் நிறைவு செய்தவர். இந்த கல்லூரி முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் பயின்ற கல்லூரி. அங்கு பயின்றதால் என்னவோ கலாம் அவர்கள் நம்பிய இளைஞர்களுள் ஒருவராக இருந்து பல்வேறு சிந்தனை மிக்க கருத்துக்களை பரப்பி வரக்கூடிய நல்ல இளைஞன். தற்போது ஆந்திராவில் இருக்கக்கூடிய திராவிட பல்கலைக்கழகத்தின் முதுகலை தமிழ் 2ஆம் ஆண்டு பயின்று வருகிறார். தன்னுடைய முகநூல் பக்கங்களிலும் சமூக வலைதளங்களிலும் அவ்வப்போது கவிதைகளை பதிவிட்டு வருகிறார். சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்ட ஒரு அறச்சீற்றத்தோடு இயங்கக்கூடிய ஒரு இளைஞன் கோ. திருமுருகன் அவர்கள். வருக, உங்களின் நன்றியுரையை தருக. அன்னை தமிழே, அழகு பெற நிலவே, உன்னை வணங்குகிறேன் உயர்தமிழே நீ வாழி. அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். பைந்தமிழ் இலக்கிய பேரவை மற்றும் வளரி பன்னாட்டு பெண் கவிஞர்கள் அமைப்பு இணைந்து நடத்திய வளரி கார்த்திகை இதழ் மதிப்புரை நிகழ்வில் இணைந்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வில் இணைந்த அனைவரையும் இன்முகத்தோடு வரவேற்று மகிழ்ந்த பைந்தமிழ் இலக்கிய பேரவையின் பொருளாளர் சகோதரி இ. அமிர்தா அவர்களுக்கும், தலைமையேற்று சிறப்பு தந்த பைந்தமிழ் இலக்கிய பேரவையின் தலைவர் அண்ணன் அதிவீர பாண்டியன் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வளரி கார்த்திகை மாதல் இதழ் குறித்து சிறந்ததோர் விமர்சனம் செய்த வளரி பன்னாட்டு பெண் கவிஞர்கள் அமைப்பின் முதன்மை செயலாளர் நிம்மி சிவா அம்மையார் அவர்களுக்கும், ஏற்புரை வழங்கிய வளரி இதழின் ஆசிரியர் அருணா சுந்தரராசன் ஐயா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் இந்நிகழ்வு முழுவதையும் தொகுத்து வழங்கிய சகோதரி சுகந்தி அவர்களுக்கும், தகவல் தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பு செய்த பைந்தமிழ் இலக்கிய பேரவையின் செயலாளர் தாமோதரன் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றியுரை வழங்கிய